கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் டேவிட் மகாலிங்கம். சேலம் மாவட்டம் பூர்ண கிருபையின் ஐக்கிய சபை அல்லது ஃபுல் கிரேஸ் ஃபெலோஷிப் சர்ச்சு ஏத்தாவூர் பகுதியில் கர்த்தர் ஊழியத்தை கடந்த 28 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறேன். இந்த ஊழியத்தின் மூலம் இன்றைக்கு சாதாரண ஊழியத்தை சந்திப்பதனால மிகுந்த மகிழ்ச்சியும், அதோடு கூட இந்த கிருபையின் நேரத்துல இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா தேவதாசர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதல் சொல்லி, இந்த நாள்ல நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமும் 33ஆம் வசனமும் வாசிக்க நாம் கேட்போம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதான தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இந்த வேத வசனம் பவுல் ரோமாபுரி மக்களுக்கு சொல்லுகிற ஒரு சத்தியமா இருக்கிறது. அந்த சத்தியம் என்னவென்றால், பவுல் சொல்றாரு, நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராட வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை ரோமாபுரி மக்களுக்கு இந்த வேத வசனத்தை விளக்க சொல்றார். ஏன் அப்படி சொல்றா? அநேக வேளை நம்மளால் போராடி ஜெபிக்க முடியாது என்பது நம்ம அறிந்த உண்மை. எத்தனை வருஷம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அல்லது புதியதா வந்தவங்களா இருந்தாலும் இந்த இயேசுடைய அன்பின் மித்தும் அவர் சொல்றாரு, யாரும் தனிப்பட்ட விதத்துல கட்டாயத்தின் பெரிய அல்ல, அன்பின் மித்தும் அவர் ஜெபங்கள் ஆகட்டும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிற காரியமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் தேவனுடைய அன்பின் மித்து தான் ஜெபம், வேத வாசிப்பு, தன்னை அர்ப்பணிக்கிற காரியங்கள், தன்னை தியாகம் பண்ற எந்த காரியமா இருந்தாலும் அது கிறிஸ்துவின் அன்பின் மித்தும். பவுல் சொல்றார், ஜெபத்துக்கே தன்னை போராடி என்றார். அப்ப போராடி ஜெபிப்பது என்பது இந்த உலகத்தை ஜெயிப்பது ஒரு பெரிய வெற்றி. ஏன்னு சொல்ல, போராடி எந்த ஒரு காரியமும் போராட நம்ம ஜெயம் பெறாம ஒண்ணும் வெற்றி அடைய முடியாது. அதுக்கு காரணம் பவுல் சொல்றாரு, நான் போராடுகிறது போல நீயும் என்னோடு கூட என்ன பண்ணுங்க போராடுகிறது பவுல் சொல்லி இந்த ரோமாபுரி மக்களுக்கு அப்படி போராடி ஜெயம் பெற்றுட்டானா சமாதான தேவன் கூட இருப்பது வாக்கு பண்ணியிருக்காங்க. கடைசி அது முடிக்கிறார். ஏன் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கணும்னா, ஒவ்வொருத்தரும் சமாதானம் அடையணும், சுகம் அடையணும், ஆறுதல் அடையணும், சந்தோஷம் அடையணும். இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எதற்காக கிடைக்குன்னா, நீங்கள் ஒரு சின்ன வீட்டு வேலை காரியமா இருந்தாலும் சரி, அல்லது ஊழிய பணியா இருந்தாலும் சரி, இல்ல தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில வேலை செய்யற காரியம் எதை இருந்தாலும் நம்மள இந்த சரீரம் விட்டு கொடுக்காது. ஆனாலும் அதுவும் போராடிதான் நம்ம அந்த வேலையை செய்யும் போதுதான் ஒரு மன திருப்தி அடைகிறது. நான் இன்னைக்கு இந்த வேலை செய்யறேன், இல்லைன்னா நான் சோம்பலா இருந்திருப்பேன், இல்லைன்னா பல விதத்துல நான் நேரத்தை கிடைத்திருப்பேன் என்று சொல்லி மன சோர்வு உண்டாகும். ஆனால் போராடி ஜெயம் பெற்றுட்டேன்னா தெரியும், இன்னைக்கு இந்த வேலை செய்து முடிச்சிருக்கேன், இதனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வேலை செய்து முடிக்கும் போது கூட ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குற தேவன். அப்படின்னா ஜெபமா இருந்தாலும் சரி, வேத வாசிப்பா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போற காரியமா இருந்தாலும் சரி, இல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யற காரியமா இருந்தாலும் நாம் கிறிஸ்துவின் அன்பின் மித்துவம் நம்ம செய்யுமானால், இயேசு கிறிஸ்து நம்ம யாருன்னு தெரியாது, நம்ம மேல வைத்த அன்பின் மித்துவம், அவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு அவர் பாதிக்கப்பட்டு சிலுவையில் மரித்தார். அந்த இயேசுதான் இப்போ பவுல் மூலம் உரைக்கிறார். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல. பவுல் சொல்றாரு, மற்றவர்கள் யாரும் ஒப்பிட்டு சொல்ல, தன்னையே போராடி சொல்லுகிறார். ஏன் சொல்ற? நான் போராடும் போதுதான் யாரையும் மற்றவர்களை செய்து விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது, தான் செய்து மற்றவர்களுக்கு முன்மாதிரி. இயேசு எப்பவுமே மற்றவர்களுக்கு சொல்லிட்டு செய்ய மாட்டார், தானாவே முன் செய்து மற்றவர்களுக்கு மாதிரியை காண்பித்த இயேசு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு சீசர்களெல்லாம் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சீசர்கள் எல்லாமே பந்தி கூடும்போது அந்த நேரத்துல அவர் சீசர்களுக்கு அவர் தன்னுடைய பணியை செய்து நிறைவேற்றுறார். அவருக்கு ஒரு துணி எடுத்து அறையில கட்டிக்கிட்டு அவங்க எல்லாருடைய கால்களை கழுவி அவங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்து கடந்து செல்கிறார். அதே தெய்வம் தான் பவுல் மூலம் உரைக்கிறார், ரோமாபுரி மக்கள் நீங்களும் எல்லா விதத்திலும் முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்திய வேளையிலே உங்களுக்கு இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களோடு கூட உரைக்கிறது அறிய. அப்படி நீங்கள் போராடி கிறிஸ்துவின் அன்புக்கு செய்வீர்கள்னால் நிச்சயமா சொல்ற சமாதான தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று இந்த வேத வசனத்தை சொல்லி முடிக்கிறார். அந்த அதிகாரத்தை சொல்லி முடிச்சு ஆமேன்னு முடிக்கிறார். ஆமேன் என்றால் உங்களுக்கு சமாதானம் அப்படியே உண்டாவதாக, சுகம் அப்படியே உண்டாவதாக,
ஆறுதல் அப்படியே உண்டாவதுன்னு சொல்லி ஆமீன் அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்காங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இது இந்த உலகத்துல இது இப்படி எல்லா ஜனங்களுக்கும் இது வித்தியாசம் பார்க்காத எல்லா மக்களுக்கும் இந்த சமாதானம் தேவை. ஏதோ தேவ ஜனங்களுக்கு மட்டும் அல்ல, இதை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து அன்பை மித்து யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு இந்த சமாதானம் தேவை, சுகம் தேவை, ஆறுதல் தேவை. இந்த உலகத்துல இருக்க அத்தனை கோடி மக்களுக்கும். அதுவும் பொதுவா இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார், பாவிகளை நேசிக்க வந்த ஆண்டவர்னு சொல்லி. பாவிகளுக்காக முன்ன சமாதானத்தை கொடுக்க வந்திருக்காங்க. ஒரு காலம் நல்லா இருக்கிறவங்க ஒரு மருத்துவ தேடி போக மாட்டாங்க, பாதிக்கப்பட்ட ஜனங்கள் தான் மருத்துவ தேடி. அதே போல இந்த உலக சமுதாயத்தினால் தள்ளப்பட்ட மக்களுக்கு சமாதானம் தேவை, இந்த சமுதாயத்துல கைவிடப்பட்ட மக்களுக்கு சமாதானம் தேவை, எந்த ஒரு உதவியற்றிருக்கிறவர்களுக்கு சமாதானம் தேவை. வெறும் வாயின் வார்த்தையா சமாதானம் இல்லாம கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய தன்னுடைய அன்பை நிறைவேற்றினது போல நாம் சில அன்பின் மித்து உதவி செய்து அவங்களுடைய அன்பை நிறைவேற்றும் போது மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாகும் என்று சொல்லி இந்த மத்திய வேளையிலே இந்த கிருபை நேரம் அல்லது போராடி ஜெயம் பெறுகிற காரியம் அல்லது போராடி ஜெபிக்கிற காரியங்கள் எதவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பின் மித்து தான். இயேசு கிறிஸ்து உலகத்துல எல்லாருக்கும் மேல அன்பு காட்டி அவர் அந்த உலகத்துல நிறைவேற்றினார். அந்த அன்பு தான் கடைசி வரைக்கும் சிலுவில அவர் அன்பு. எத்தனையோ மக்கள் அவரை அவமானப்படுத்தி அல்லது அவரை துக்கப்படுத்தும் போதும் அவர் எல்லாரையும் சேர்ந்து ஒரே ஒரு வார்த்தை, உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் எல்லாரையும் பார்த்து ஒரே சொன்ன வார்த்தை மன்னியுங்கள் சொல்லி. அந்த மன்னிப்பின் வார்த்தை தான் எல்லா மக்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும். இந்த உலகம் அரசாங்கம், உலக அதிகாரிகள், உலக போர் சேவர்கள்லாம் என்ன சொல்ல போறோம்னு எதிர்பார்ப்பு கர்த்தர் மிக எளிய முறையில மக்களுக்கு சமாதானத்தை கூறி அவளுக்கு மன்னிப்பு கொடுத்து ஆசிரித்த தெய்வம். இந்த வேத பகுதி ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32, 33 இந்த வசனத்தோட கூட தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டார் அல்லது என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்து எங்களோடு கூட எப்படி செயல்பட்டார் என்பதை உங்களுக்கு இந்த அன்போடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பு எப்படின்னா, நான் சிறு வயதியாக இருக்கும்போது எங்களுடைய குடும்பத்தார் யாரும் இயேசு கிறிஸ்து அறியாத ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல என்னுடைய பெற்றோர்கள், நான் சிறு வயதியாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். என்னோட கூட 5 சகோதரர், ஒரு அக்கா. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு சிறு வயதுலேருந்தே மரண பயம், யாராவது மதிச்சுட்டா அல்லது இப்படி பல சூழ்நிலை மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருந்து. அப்போது பெரிய படிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படி பல இடங்களில் சின்ன வேலை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தானே அப்போது ஒரு நான் லாரியில ஆக்சிடென்ட் ஆகி பல சூழ்நிலை எங்க வேலை செய்யுதுன்னு தெரியாம மனக்குழப்பத்தோடும் நெருக்கத்தோடு இருந்தபோது தான் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு ஆளை சொல்றேன் போய் பாருன்னு சொல்லி. அவர் சொல்லுகிற அந்த காலகட்டத்திலானே அவர் யாருன்னு எனக்கு தெரியாததுனால அந்த இடத்துல போவதற்கு தயக்கம் வந்தது. சில மாதங்கள் கழிச்சுதான் நான் அந்த பகுதி கடந்து போனேன். அப்போ எனக்கு இருந்த போராட்டம், சிறு வயதிலிருந்தே கை ஒழிஞ்சுது, பல முறை கிணத்துல விழுந்தேன், இப்படி படிக்கும்போது சைக்கிள் ஒரு முறை விழுந்து சுயநினைவு இல்லாமல் இருந்தேன். இப்படி பல மரண பயனுக்குள்ள இருந்தபோது கடைசி பசங்களோடு கூட சேர்ந்து எருது விடும் திருவிழாவில் போய் அங்கே ஒரு முறை விபத்து ஆகிட்டேன். இப்படி பல விபத்துக்கள் என் வாழ்க்கையில் நேரிடும் போது தான் இப்படி இதெல்லாம் போது எனக்கு தானாக தற்கொலை பண்ணிக்கணுன்ற ஒரு பெரிய போராட்டம் என்னை சார்ந்திருந்தது. அந்த போராட்டத்தின் மத்தியில் தான் என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்தார். ஒரு இயேசு கிறிஸ்து அறியாத முழு அவர் அந்த இயேசு அறிய எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தார். அந்த இயேசுவை அறிந்து கொண்டது எதுக்கு என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மரண பயம், தற்கொலை பயம், இதெல்லாம் என்னை விட்டு நீங்கினது எனக்கே தெரியல. இயேசு எனக்குள்ள வர 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 இந்த இயேசு கிறிஸ்து மூலம் எப்படி என் வாழ்க்கையில் இருக்கிற மரண பயம் போச்சுன்னா, இந்த பாருங்க, இந்த ராஜ்யம் எதுன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அந்த விஜயின் இதுல பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள எப்படியெல்லாம் பயம் உண்டாக்கக்கூடிய பல விதமான கிரிகள் இருக்குது. இதன் மூலம் மனுஷனுக்கு பல பயங்கள், தற்கொலைகள், விபத்துக்கள், நாசமோசங்கள் ஒரு மனுஷன் ஆட்கொண்டு, அது எப்படின்னா கிறிஸ்து ஒருவருக்குள் போக போக இயேசு கிறிஸ்துடைய வேத வசனம், இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வசனம் தனக்குள் வர வர அதன்படி தன்னை அர்ப்பணிக்க, கிறிஸ்துவை தன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்து கிறிஸ்துவின் அடிப்படையில் தன்னை வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும்போது என்னை விட்டு இந்த அசுத்தங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்க ஆரம்பிச்சு நேர்மைதான். அப்போதான் இயேசு இன்னைக்கு யாருன்னு வெளிப்பட்டார். வெளிப்படும் போதுதான் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து இந்த கிறிஸ்துவின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து இதை தொடர்ந்து 1997 இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டு உதவி செய்தார். அப்படி உதவி செய்த அந்த ஆண்டு தானே ஒரு கால் இதை நீங்களும் பார்த்துட்டு இருக்க, எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, நான் எப்படி இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி
இருப்பீர்களால் நீங்களும் இந்த ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு மனப்பாடம் பண்ணி தன் வாழ்க்கை அறிக்கை செய்யும் போது அது நிறைவேறும் என்பதை நான் இந்த கிறிஸ்துவின் அன்பின் மித்தும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அது சாதாரண ஒரே நாள் நடக்கிற காரியம் அல்ல, பல மாதங்கள் பல வருடங்கள் அப்படி இருந்து தொடர்ந்து இதை போராடி தான் கிறிஸ்துவிற்குள் நிலைச்சிருக்க முடியும். ஏதோ இயேசு கிறிஸ்துக்குள் வந்த உடனே எல்லாம் வந்து விடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வாழ்க்கை அனுபவமா நடந்து கொள்ளும்போதுதான் கிறிஸ்து இந்த நன்மை. அதெல்லாம் பவுல் சொல்றாரு, அவர் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறவர்களாலும் ரோமர் அதே 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்கிறவன் யாருன்னு சொல்லி அந்த அன்புக்கு கீழே சொல்றாரு. பல பாடுகள், பல அவமானங்கள், சொந்த சகோதர சொந்த குடும்பத்தின் மீதும் நண்பர் மூலம் பல பிரச்சனைகள் வந்தது. அதெல்லாம் வச்சியும் அவர் மேற்கொண்டு சொல்றார், கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஊடகத்து மூலம் கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வது இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னு சொன்னா இந்த உலகத்தில் இந்த சந்தோஷம் கிடைக்காது, ஒரு காலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அது நிரந்தரம் அல்ல என்பதை நான் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா என் வாழ்க்கையில நானும் உங்களை போலதான் இயேசு கிறிஸ்து அறியாத இந்த காலகட்டத்துல எத்தனை பாடுகள் பட்டேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய பெற்றோருக்கு தெரியாது, என் உடன் பிறந்தவங்களுக்கு தெரியாது. ஒரு கால் இந்த ஆண்கள் இயேசு ஏற்றுக்கிட்டு பின்னாடி பாடுகள் வரும். ஆனாலும் ஜெயிப்பதற்கு இந்த வேத வசனம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. அது அப்பப்போது அதை வாசித்து அதை தேவனுக்கு என்று நம்ம அர்ப்பணிக்கும் போது அது தெய்வம் நம்மோடு கொண்டு ஜெயிக்க, அதெல்லாம் சொல்றாரு, ஜெயிக்க கற்றுத் தருகிறார். இந்த வசனம் சமாதான தேவன் உங்களோடு கூட இருப்பாருன்னு சொல்லி அந்த வசனம் 16 இது ரோமர் 15ஆம் அதிகாரம் அந்த 33ஆம் வசனம் சொல்லுது, சமாதான தேவன் உங்களோடு கூட இருப்பாருன்னு சொல்லி. ஏன் சமாதான தேவன் உங்களோடு கூட இருப்பாருன்னா, இந்த உலகத்துல மனுஷனுக்கு சமாதானத்துக்காக நம்ம எங்கெங்கயோ ஓடி அடைகிறோம், பல இடங்கள் பல சூழ்நிலை அடைகிறோம். சிறு வயது இருந்தாலும் அவங்களுக்கு விளையாட்டு சூழ்நிலும், வாலிபர் இருந்தா மற்ற நண்பர் மூலமும் அல்லது வயதான பல இடங்கள்ல இயற்கையான இடங்கள்ல போய் நம்ம நேரங்களை செலவிடும் போது நமக்கு சமாதானம் உண்டாகும்னு சொல்லி சந்தோஷம் உண்டாகும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மையா அது கிடையாது. அதோடு கூட நீங்கள் இந்த ஆண்டவராய் இயேசுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது, இயேசுக்கா தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை நிச்சயமா சொல்றேன், நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும்னு சொல்லி. அதனாலதான் சொல்றாங்க, நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பை மித்து நீங்க போராடினால் எந்த வித காரியமா இருந்தாலும் சரி ஜெயிக்க அவரால் முடியும் என்று இந்த கிறிஸ்துவின் அன்பை மித்து உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். ஏன்னு சொல்லிட்டேன்னா இந்த வேத வசனம் உடனே உங்களுக்குள் இருந்து செயல்படும் தெரிய முடியாது. அது மனப்பாடம் பண்ணி அது ஒவ்வொன்றும் உங்க கண்கள் காதுகள் வழியா கேட்டு 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 அதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துடைய பெரிதான அன்பை நீங்க ருசிக்க முடியும். அது எப்படின்னா ஒவ்வொரு மனுஷன் தெரியும், ஒவ்வொருடைய காரியங்கள் ருசிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஒவ்வொரு பழத்தை கூட பல வகை இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொருமா ருசி அது தெரியும். அது எல்லாம் ஒரு மனுஷன் ருசிக்கும் போதுதான் தெரியாது எந்த விதத்துல எந்தெந்த ருசி இருக்குதுன்னு சொல்லி. அன்பு தேவ ஜனங்களை, நீங்களும் கிறிஸ்துவின் அன்பை நீங்க ருசிக்க நீங்க முன் வரும்போது அது எத்தனை போராட்டங்களை ஜெயிக்க உங்களால் முடியும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லி அது மனுஷத்துல உங்களுக்கு சொல்ல முடியாம இருக்கலாம், இல்ல மனுஷனிடத்துல அது எப்படி பகிர்ந்து கொள்ள கஷ்டமா இருக்கலாம். ஆனா உண்மை உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டு, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தாயின் கருவிலே உங்களை உருவாக்கினவர். அந்த உருவாக்கின தேவன் நீங்கள் தனிப்பட்ட விதத்துல முனாவப்படிட்டு இயேசுவே எனக்கு நீர் உதவி செய்யன்னு சொல்லி கேட்கும்போது அவர் கற்றுத்தர என்னென்ன காரியத்துக்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த இயேசுவோட இந்த மத்திய வேளையிலே உங்களுக்கு இந்த கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்கு பரிமாறிக்கொள்ள ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தார். ஏன்னு சொன்னா, நானும் இந்த சமுதாயத்தின் மத்தியில வாழ்ந்து கொள்ளும்போது இயேசு ஏற்றுக்கொண்ட பின்னாடி அதுக்கு பின்னாடியும் போராட்டங்கள் எல்லாம் மிக எளிய முறையில தேவன் என்னோடு கூட நடத்தி கொடுத்தார். இன்றைக்கு சமுதாயம் உங்களுக்கு இந்த ஊடகத்தின் மூலம் சொல்லித்தர காரணம் என்னன்னு சொன்னா, என்னை ஜெயிக்க வச்ச கற்றுத்தந்த தெய்வம் உங்களுக்கும் கற்றுத்தர அவரால் முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இப்போ விசுவாசித்தார் இந்த இரட்சகரை இயேசு வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா மெய்யான சமாதானம் உண்டாகும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசிக்கிற இந்த இயேசுவை நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யும், சின்ன சின்னதா அறிக்கை செய்யும், எந்த காரியம் வந்தாலும் சரி வாயினால் கிறிஸ்து அறிக்கை செய்யும் போதுதான் நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய அன்பை ருசிக்க முடியும். ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து அன்பு அறிக்கை செய்யலைன்னா இன்றைக்கு சாதாரணமா சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா அல்லது வேதத்தை தூக்கி நின்றுட்டா இல்ல, நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணும், இடைய நேரங்களில் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் வாழ்ந்துட்டு அப்போ மற்ற வேலை இருக்காதெல்லாம் என்ன வேலைன்னா அந்த வேலையை செய்யுங்க.
செய்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த நேரம் அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல அது உங்களுக்கு தடையா தான் இருக்கும். ஆனாலும் அந்த தடையை உடைக்க கிறிஸ்து உங்களுக்கு நேரங்களும் நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்னென்ன காரியத்தை மறந்து போதோ அதை நினைப்பூட்டி உங்களுக்கு அந்த சூழ்நிலை உங்களுக்கு விடுதலை தர வரும் போதுமானவராகிறார். அன்பு தெய்வ ஜனங்களே, இந்த ஊடகத்தின் மூலம் உங்களுக்கு இந்த சந்தோஷத்தையும் இந்த மகிழ்ச்சியும் அறிவிக்க எனக்கு நல்ல வாய்ப்பு தந்த தெய்வம் இந்த நாள் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை செய்யலாம் இருக்கலாம்னு விரும்புகிறேன். அந்த நாளில் நீங்கள் இருக்கிற இடங்கள்ல அல்லதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இதை விசுவாசித்து நம்பினா உங்களுக்காக சின்ன ஒரு பிரார்த்தனை செய்யும்போது அது யாரா இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொடுக்க அவரால் முடியும்னு சொல்லி இந்த மத்திய வேளையிலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மத்திய வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், படிக்கிற மாணவ மாணவிகள், இந்த பூமியில தொழில் செய்கிறவர்கள், தொழில் நஷ்டப்பட்ட மக்கள் அல்லது வாழ்க்கை தோல்வி அடைஞ்ச மக்கள் எல்லாருக்காகவும் இந்த இயேசுடைய அன்பை அவங்களுக்கு பரிமாற அல்லது பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா, உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானம் கொடுப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த சமுதாயம் நமக்கு எந்த சூழ்நிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து எப்போதும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுக்கிற தேவன். அதை இந்த பூமியில எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏது தந்திருக்கிறேன். இந்த நாள் கேட்டுக்கொள்கிற எல்லா மக்களுக்காகவும் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்குறேன். அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க ஆண்டவரே, இந்த இயேசு நாங்களும் நம்பலாமா என்று சொல்லி நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படியா கிறிஸ்து அவங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கார், அவங்களுக்காக பாடுபட்டிருக்கார், அவங்களுக்காக சிலுவை அறையப்பட்டிருக்கார், அவங்களுக்காக முன்முடி சூட்டப்பட்டிருக்கார், கை கால் எல்லா இடங்களிலும் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால அவங்களுக்கு மீட்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், இப்போவே அதை நிறைவேறட்டும் சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். அது எல்லா மக்களுக்கும் இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் சொல்லி, சுகம் உண்டாக வேண்டும், விடுதலை உண்டாக வேண்டும் சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேலைக்காய் நன்றி சொல்கிறேன், தாழ்த்துகிறேன். ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சாரோனின் ஊழியத்தின் மூலம் இந்த சேலம் மாவட்டத்திலிருந்து ஏத்தாப்பூர் பகுதியில் பூரண கிருபையின் ஐக்கிய சபையின் மூலம் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க. ஆமென்.